வணக்கம் நிக்கிதா. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள செம்மரிக்குளம் பகுதியில் 650 ஏக்கர் பரப்பளவில் அப்பகுதியில் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தினாலும் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் சடையநேரி குளத்தில் தண்ணீர் நிரம்பியது. இதன் காரணமாக செம்மறி குளத்தின் பிரதான விவசாய பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள வாழை உள்ளிட்ட பல்வேறு மரங்கள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கியது. தொடர்ந்து இன்று 6வது நாளாக அந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஆபத்தான முறையில் படகில் சென்று அந்த வாழைத்தார்களை வெட்டி வருகின்றனர். மேலும் வெட்டி வருகின்ற அந்த வாழைத்தார்கள் மிகவும் விலை குறைவாக வியாபாரிகள் எடுத்து செல்வதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள தற்போது நம் காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். மேலும் அந்த பகுதியில் ஒரு பகுதியாக மோட்டார் ரூம்கள், மின் கம்பங்கள் மற்றும் பனை மரங்கள் உள்ளிட்ட அனைத்தும் தண்ணீரில் முக்கால்வாசி மூழ்கிய நிலையில் காணப்படுகிறது. தொடர்ந்து இந்த காட்சிகள் அனைத்து பார்ப்பதற்கு மிரள வைக்கும் நிலையில் உள்ள நிலையில் அந்த பகுதியில் அந்த விவசாயிகள் ஆபத்தான முறையில் படகில் சென்று வாழைத்தார்களை மீட்டு வருகின்றனர். மேலும் இவர்களுக்கு அரசு அதிகாரிகள் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் அங்கு மேலும் கூடுதலான பாதுகாப்பு உபகரணங்களுடன் சென்று மீனவர்களுடன் பாதுகாப்பு பயிற்சி பெற்ற வீரர்களுடன் சென்று அந்த வாழைத்தார்களை மீட்டு கொண்டு வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். மேலும் அரசு அதிகாரிகள் சார்பில் சேதமான வாழை மற்றும் பல்வேறு பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நிக்கிதா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.